அண்மைச் செய்தி. தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ், தமிழ் ஜனனம் ஆகிய செய்தி சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அரசு கேபிள் நிறுவனம் செட்டாப் பாக்ஸ் நிறுவனங்களுக்கு வைத்திருக்கும் நிலுவைத் தொகையால் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு அரசு கேபிள்ல தமிழ்நாடு அரசு மலிவான விலைகள்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் கொடுக்கக்கூடிய அந்த கேபிள் கனெக்ஷன் மூலமாக என்டர்டைன்மெண்ட் சேனல்கள், அதே போன்று செய்தி உள்ளிட்ட சேனல் வழங்கி வருகிறது. இந்த நிறுவனம் அரசு உடைமையாக்கப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்திலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல தற்போது புதிதாக அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிகளுடைய அரசு குறிப்பிட்ட சில சேனல்கள் மட்டும் தள்ளுவது, அதே போன்று அந்த சேனல்கள் ஒளிபரப்பிலிருந்து நிறுத்தப்படுவது போன்ற நிகழ்வு நடந்து வந்ததாக இருப்பதாக குறிப்பிடக்கூடிய சூழல்ல இது குறித்து வி த லீடர் அவர்களுடைய நிறுவனர் அண்ணாமலை ஒரு கடுமையான குற்றச்சாட்டை தாவேக அரசு மீது வைத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக செய்தி சேனலாக இருக்கக்கூடிய பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ், அதே போன்று தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்கள் நீக்கம் தொடர்பாக தனது கண்டனத்தையும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சமூக பதிவுல அரசு கேபிள் நிறுவனம் செட்டாப் பாக்ஸ் நிறுவனத்திற்கு வைத்திருக்கக்கூடிய நிலுவைத் தொகை காரணமாக இந்த 3 செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களும் அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து டாக் டிவின்னு சொல்லக்கூடிய அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து ஒளிபரப்பு பேசப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இது இந்த 3 நிறுவனங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய காரணம் என்ன என்று கேட்கக்கூடிய அண்ணாமலை, குறிப்பா இந்த 3 ஊடகங்கள் தான் தமிழக வெற்றி கழகம் அரசு அமைந்ததுக்கு பிறகாக மின்வெட்டாலும் தமிழக அரசினுடைய நிர்வாக திறமையினாலும் பொதுமக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதால் தாவேக அரசு இந்த ஊடகங்களை பழிவாங்கும் விதமாக நடந்து கொள்வதாக அண்ணாமலை விமர்சனத்தையும் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் ஜனநாயகத்துல செய்திகளை தடை செய்வது தீர்வல்ல, இது மிகவும் தவறான போக்கு. உடனடியாக இந்த செய்தி ஊடகங்களை அரசு கேபிள் நிறுவனத்தில் வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதாகவும் அவரது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அரசு கேபிள் நிறுவனத்துல டாக் டிவின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துல இந்த 3 சேனல்களும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக அதனுடைய அந்த ஒளிபரப்பு செய்யப்படும் போது அதற்குரிய அந்த வரிசை எண்ணில் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட நொடிகள் மட்டுமே ஒளிபரப்பு ஆகி பிறகு அது கட்டாவது போன்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக இருந்து வந்தது. இது தொடர்பாக உரிய விளக்கம் கேட்ட பொழுது செட்டாப் பாக்ஸ் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய நிலுவைத் தொகையின் காரணமாக அந்த நிறுவனம் இந்த 3 மேற்கொள்ளப்பட்ட நிறுவனங்களை மட்டும் செய்தி ஒளிபரப்பில் இருந்து தடை செய்து நிறுத்தி வைத்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு செய்தி நிறுவனங்கள் உள்ளிட்ட சேனலை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு அரசின் கேபிள் தொலைக்காட்சி நிறுவனத்தை விட டாக் டிவி நிறுவனத்தை விட அந்த தனியார் நிறுவனத்திற்கு அதிக அதிகாரம் உள்ளதா என்ற ஒரு வகையில அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் ஒரு தனியார் நிறுவனம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் தான் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் செயல்பட்டு வருகிறதா என்ற வகையிலும் அவருடைய கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக செய்தி ஊடகங்கள் என்பது நாள்தோறும் மக்களுக்கு நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக செயல்பட்டு இருக்கும் நிலையில ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு தடை செய்யக்கூடிய வகையில் தான் இந்த போக்கு நடைபெற்றிருப்பதாக அண்ணாமலை ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் அரசு மீது வைத்திருக்கிறார். தாவேக அரசு ஜனநாயகத்துல செய்திகளை தடை செய்வது தீர்வல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் அவருடைய பதிவு என்பது இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இந்த நடைமுறை என்பது ஒரு தவறான போக்கு என சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தி ஊடகங்களை அரசு கேபிள் நிறுவனத்தில் வெளியிட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக அரசினுடைய முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசை வலியுறுத்துவதாக தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.